அஸ்மத்குருசமாரம்பாம் யதிசேகரமத்யமாம் லக்ஷ்மீவல்லபபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாறுமுய்ய அவர்களுரைத்தவைகள் தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து. திருவரங்கத்திலே பள்ளி கொண்டிருக்கின்ற எம்பெருமான் திருவரங்கநாதன், அழகிய மணவாளன், பெரிய பெருமாள் என்றெல்லாம் வழங்கப்படுகின்ற எம்பெருமான், அவனுடைய வடிவழகை அனுபவிக்கின்றார் திருப்பாண ஆழ்வார். அவருடைய திருவடி தொடங்கி திருமுடி அளவாக அத்தனை அவயவங்களையும் மனக்கண்ணாலே கண்டு, அதாவது லோகசாரங்கர் என்கிற அந்தணர் இவரை தம்முடைய தோளிலே தூக்கி கொண்டு கோயிலுக்கு செல்லுகின்ற காலத்திலே அந்த வழிநடையிலே அவருடைய தோளிலே இருந்தபடியே அழகிய மணவாளனுடைய அழகையெல்லாம் வர்ணித்தார் 9 பாசுரங்களாலே என்று வியாக்கியானத்திலே காட்டப்பட்டிருக்கின்றன. ஆயினாலே அப்படி அனுபவித்துக் கொண்டு போகிறவர் முதல் பாசுரத்திலே திருவடியை அனுபவித்தார், 2ஆம் பாசுரத்திலே அரை சிவந்த ஆடையை அனுபவித்தார், 3ஆம் பாசுரத்திலே அந்த எம்பெருமானுடைய திரு உந்தி, 4வது பாசுரத்திலே திருவயிற்று உதர பந்தம் என்று இப்படி ஒவ்வொரு அவயவமாக அனுபவித்துக் கொண்டே வந்தார். அப்படி அனுபவித்த ஆழ்வாருக்கு அடுத்தபடியாக என்ன ஏற்பட்டது என்றால், அடுத்த அவயவத்திலே ஆழ்வாருடைய மனம் பாய்ந்து விட்டதாம். எப்படி பாய்கிறது என்று பாருங்கள். திருவயிற்று உதர பந்தம், அந்த திருவுந்தி என்கிற அவயவம், இதை அனுபவித்தாரே ஆழ்வார். அங்கே என்ன சொல்லப்பட்டது என்றால், அந்த எம்பெருமானுடைய திருவயிறு என்பது மேன்மைக்கும் இடம் கொடுக்கிறது, எளிமைக்கும் இடம் கொடுக்கிறது. பிரம்மாவை படைத்தபடியாலே அது மேன்மையுடையது. அதே சமயத்திலே யசோதையாலே கட்டுண்டு கிடந்த பொழுது கயிற்றாலே அந்த இடம் கட்டப்பட்டபடியினாலே அது அடியவருக்கு அவன் கட்டுப்பட்டவன் என்கிற எளிமையையும் காட்டுகிறது. ஆகைப்படி மேன்மை எளிமை இரண்டும் ஒரு சேர காட்டின இடம் என்னால் அது திரு உந்திதானே என்று அத்தை அனுபவித்தாராம். உடனே எம்பெருமானுடைய அந்த திரு உந்திக்கு மேலே இருக்கக்கூடிய திரு மார்பு, அது என்ன சொல்லித்தான் ஆழ்வாரை பார்த்து, ஆழ்வாரே அந்த திரு உந்திக்கு எளிமையோ மேன்மையோ எல்லாம் ஏதோ ஒரு காலத்திலே ஏற்பட்டதுதான் இல்லையா? ஆஹா, என்ன ஆயிற்று என்றால், யசோதை கட்டின பொழுது மட்டும்தான் அதற்கு அந்த சௌலபியம் வெளிப்பட்டது. பிரம்மாவை படைத்த காலத்திலே தான் மேன்மை வெளிப்பட்டது. ஆனால் இந்த திருமார்பு என்பது என்னன்னா, எப்பொழுதுமே மேன்மை எளிமை இரண்டையும் உடையதாக, எல்லா காலத்திலுமே உடையதாக அப்படி இருக்கிறதே என்று தன்னுடைய பெருமையை அந்த திருமார்பு காட்டி கொடுத்ததா. எல்லா காலத்திலும் என்றால் எப்படி என்றால், அந்த எம்பெருமானுடைய திருமார்பிலே தான் ஸ்ரீவத்சம் என்கிற ஒரு மறு, அதாவது மச்சம் இருக்கிறதா. அந்த மச்சம் என்கிறது இந்த சேத்தனா சேத்தனங்கள், அதாவது சேத்தனர்கள், அது அச்சேதனங்கள் அத்தனைக்கும் அதுதான் பிரதிநிதி என்று சொல்லுகிறார்கள். அதே போல கௌஸ்துவம் என்கிற ஒரு மாணிக்கம், அது சேத்தனர்கள் அத்தனை பேருக்கும் அது பிரதிநிதியாம். இவர்கள் இருவரையும் எப்பொழுதும் திருமார்பிலே கொண்டிருக்கிறபடியினாலே அது எளிமை. அதே சமயத்திலே பெரிய பிராட்டியார் ஸ்ரீமகாலட்சுமி, அவளுக்கும் இடம் கொடுத்திருக்கிறது அதே திருமார்பு. ஆகையினாலே அது மேன்மை என்று சொல்லும்படியாக இது இரண்டுமே இருக்கிறது என்று அந்த மேன்மையும் எளிமையும் எப்பொழுதும் திகழ்கிற திருமார்பு என்று அந்த திருமார்பை காட்டிக் கொடுத்தானாம் எம்பெருமான். அதை அனுபவிக்கிறார் அடுத்த 5ஆம் பாசுரத்திலே. பழவினை பத்தறுத்து என்னை தன் வாரமாக்கி வைத்தான், வைத்ததன் நீ என்னுள் புகுந்தான். திருப்பாண ஆழ்வார் எம்பெருமான் தமக்கு பண்ணின பெரிய உபகாரம் ஒன்றை அருளிச் செய்கின்றார். முதல் பாசுரத்திலேயே அமலன் ஆதி என்று அருளி செய்தவுடனே அவன் செய்த உபகாரத்தை நினைத்து பிரான் என்கிற சப்தத்தாலே அவனை சொன்னார். பிரான் என்றாலே உபகாரம் செய்பவன் என்பதுதான் பொருள். என்ன உபகாரம் செய்தான் என்று இந்த பாசுரத்திலே மிக விரிவாக அருளி செய்கிறார். பாரமாய
பழவினை பத்தறுத்து என்றால் நாம் செய்திருக்கிற பாவங்கள் அவையெல்லாம் எவை எத்தனை இருக்கின்றன என்று கேட்டால் பெரிய மலை போல குவித்து வைத்திருக்கின்றன. நம்ம பாவங்களுக்கு எல்லையே கிடையாது, எவ்வளவோ பாவங்கள். அதையெல்லாம் என்ன சொல்லி இருக்கிறார்கள்? பழவினை என்றார்கள். பழவினை என்னால் மிகவும் பழமையான வினை. அதாவது நாம் என்றைக்கு பிறந்தோம் என்றால் இந்த உடலுக்கு வேண்டுமானால் இன்றைக்கு பிறந்தோம் என்று ஒரு குறிப்பிட்ட நாளை சொல்லிவிடலாம். ஆனால் இந்த ஆத்மா என்றைக்கு பிறக்க தொடங்கியது என்று கேட்டால் அதை சொல்லவே முடியாது. எத்தனையோ பிறவிகள் கழிந்திருக்கின்றன. அத்தனை பிறவிகளிலும் நாம் செய்த பாவங்கள் எல்லாம் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கின்றன. அந்த அத்தனை பாவங்களையும் சேர்த்து ஒரே சொல்லாலே சொல்லுகிறார் திருப்பான ஆழ்வார், பழவினை என்று தெரிவிக்கிறார். அப்படிப்பட்ட பழவினையை அத்தனை பாவங்களையும் ஒருத்தன் அனுபவித்துத்தான் கழிக்க வேண்டும் என்றால் நிச்சயமாக அது முடியவே முடியாது. அதை அனுபவித்து கழித்தல் என்கிறதுக்கு எத்தனையோ பிறவிகள் எடுக்க வேண்டும். அத்தனை பிறவிகளிலும் மறுபடியும் மறுபடியும் பாவங்கள் நமக்கு மேலே மேலே சேருகிறபடியினாலே இந்த பிறவி சுழலில் இருந்து நம்மால் விடுபடவே முடியாமலே போய்விடும். அப்போ அந்த பழவினைகள் எல்லாம் எப்படி நம்மை விட்டு நீங்கும் என்னால் அதற்கு ஒரே ஒரு வழிதான் உண்டு. என்ன வழி என்றால் அந்த பழவினைகள் அத்தனையும் நான் போக்கிவிட்டேன் என்று பகவான் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், அவை அத்தனையும் போய்விடும் என்கிறார். அதாவது நாம போக்கிக் கொள்ள நினைத்தால் அதை போக்க முடியாது. ஆனால் பகவான் நினைத்தால் ஒரு கணத்திலே அத்தனை பாவங்களையும் தொலைத்து விடுவான். அப்படித்தான் அந்த எம்பெருமான் எனக்கு செய்தான் என்கிறார் திருப்பான ஆழ்வார். பாரமாய பழவினை என்றால், பாரமாயா என்னால் நம்முடைய பெரிய ஒரு சுமையாக நம்மை அழுத்தி கொண்டிருக்கிறது அந்த பாவங்கள். அந்த பாவங்களை பற்று அறுத்து என்னால் அடியோடு வேரோடு தள்ளினான் என்று தெரிவிக்கிறார். விரகர் நெடுஞ்சுவர் தள்ளுமா போல என்று எவ்வளவு பெரிய சுவராயிருந்தாலும் அதற்கென்று வல்லவர்கள் இருந்தால் அவர்கள் அவை அத்தனையும் ஒரு கணத்திலே தள்ளிவிடுவது போல அப்படியே எம்பெருமான் என்னுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் போக்கினான் என்ற பாரமாய பழவினை பற்று அறுத்தவன் அதற்கு மேலே என்ன செய்தான் என்னால் என்னை தன்வாரமாக்கி வைத்தான். என்னுடைய பாவங்களை போக்கினது எனக்கு இருந்த விரோதிகளை தொலைத்தது மட்டும்தான். விரோதிகள் தொலைந்தால் போதுமோ? போதாது. அதாவது ஒருவனுக்கு வியாதி இருந்தால் அந்த வியாதி தீர வேண்டும் என்று அதற்காக மருந்து சாப்பிடுகிறான். வியாதி தீர்ந்து விடுகிறது, ஆனால் உடலிலே பலம் ஏற்பட வேண்டுமே என்றால் அதற்கு தனியாக வேறு மருந்துகளை உண்ண வேண்டும். ஆனால் இங்கே எம்பெருமான் அவனே மருந்தாயிருந்து என்னுடைய வியாதியான அந்த பழவினைகளை தீர்த்தான். பிறகு என்ன செய்தான்? என்னை தன்வாரமாக்கி வைத்தான் என்று தன்னிடத்திலே நான் ஈடுபாடு கொள்ளும்படியாக, தன்னை நான் பற்றும்படியாக என்னை அவனே செய்து வைத்தான் என்று அவனை நான் பற்றி கொண்டு இருக்கும்படியாக அந்த எம்பெருமான் என்னை செய்து விட்டான் என்பதைத்தான் தன் வாரமாக ஆக்கி வைத்தான். அதாவது தன்னிடத்திலே நான் பட்சபாதம் கொள்ளும்படியாக அப்படி ஆக்கி வைத்து விட்டான் என்று சொன்னார். உடனே அடுத்தபடியாக இன்னொரு கேள்வி வந்தது. எம்பெருமான் இப்படியெல்லாம் என்னதான் செய்திருந்தாலும் கூட அப்பொழுது எம்பெருமான் என்ன செய்வான் என்னால் இந்த சேதனாயிருக்கிறவன் என்ன செய்வான் என்றால் அவன் மறுபடியும் தன்னை சம்சாரத்திலே தள்ளிக்கொண்டு விட்டானால் என்ன செய்வது என்று அப்படி பார்த்தாராம் ஆழ்வார். அதாவது என்னதான் ஒரு யானையை குளிப்பாட்டி அதை நன்றாக நீராட்டி உடம்பெல்லாம் தேய்த்து கண்ணங்கரேல் என்று வைத்தாலும் அது கரைக்கு வந்தவுடனே என்ன செய்கிறது என்றால் மறுபடியும் மணலை எடுத்து தன் தலையிலே போட்டுக் கொள்ளுகிறது. அப்படி நானும் செய்துவிட்டால் என்ன செய்வது என்பதனாலே எம்பெருமான் என்ன செய்தான்? என்னை தன் வாரமாக்கி வைத்ததோடு மட்டுமல்லாமல் வைத்ததன்றி என்னுள் புகுந்தான் என்கிறார். எனக்கு உள்ளேயும் அவன் வந்து புகுந்தான், உள்ளேயும் அவன் நெஞ்சுக்குள்ளேயே இருந்து கொண்டு எனக்கு அவன் ரக்கணத்தை செய்தான் என்று அவன் பண்ணின உபகாரத்தை சொன்னவர் மேலே தெரிவிக்கிறார். கோர மாதவம் செய்தனன்கொல் அறியேன். இப்படி எம்பெருமான் உயர்ந்த பேற்றை எனக்கு நான் என்ன தவம் செய்தேனோ தெரியவில்லையே என்கிறார். என்ன தவம் செய்தேனோ தெரியவில்லை. கோர மாதவம், நான் மிகவும் கோரமாயிருக்கிற ஒரு தவத்தை செய்தனன்கொல் அறியேன் என்கிறார். நான் அப்படி செய்ததாக
எனக்கு தெரியவில்லை. ஆனால் எம்பெருமானோ இப்படிப்பட்ட உபகாரத்தை செய்திருக்கிறார். இந்த இடத்திலே வியாக்கியானத்திலே காட்டுகின்ற பொழுது பெரியவாச்சான் பிள்ளை, அழகிமணவாள பெருமாள் நாயனார், வேதாந்த தேசிகன் ஆகிய மூவருமே மிக ரசமாக ஒரு அர்த்தத்தை காட்டுகிறார்கள். என்ன அர்த்தம் என்றால், செய்தனன் என்கிற சொல் யான் செய்தனன் என்று நான் செய்யவில்லை என்று சொல்லிவிட்டார். ஆகையினாலே அவன் செய்தனன் என்று கொள்ளும்படியாக அர்த்தம் காட்டுகிறார். அதாவது என்னை பெறுவதற்காக பகவான் தான் ஏதோ தவம் செய்திருக்கிறான் போலே, நான் அவனை பெறுவதற்கு எந்த தவத்தையும் செய்யவில்லை. ஆனால் என்னை பெறுவதற்கு அவன்தான் இங்கே தவம் செய்து கொண்டிருக்கிறான். நதி தீரத்திலே கிடந்து அவன் பெரிய தவம் செய்கிறான் என்று கோரமாதவம் செய்தனன் கொல் என்று அப்படி அந்த தவத்தையும் அவனுடையதாக வைத்து வியாக்கியானத்திலே அற்புதமான அர்த்தத்தை காட்டியிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அந்த எம்பெருமான் கோரமாதவம் செய்தனன் கொல் அறியேன் அரங்கத்து அம்மான், அந்த திருவரங்கத்திலே எழுந்தருள் இருக்கின்ற எம்பெருமான், அவனுடைய திரு ஆர மார்பு என்றால் அந்த எம்பெருமானுடைய மார்பு, அந்த மார்பு திருமார்பு என்றால் மிக அழகிய மார்பு என்று பொருள் கொள்ளலாம். அல்லது திருவை உடைய மார்பு என்று எப்பொழுதும் அவனுடைய அந்த திருமார்பிலே பெரிய பிராட்டியார் அகலகில்லேன் இறையும் என்று எழுந்தருள் இருக்கிறாள். ஆகையினாலே அப்படிப்பட்ட திருமார்பு, அதிலே ஆர மார்பு என்றால் அழகான ஹாரத்தையும் அணிந்திருக்கிறான் அல்லவா. இப்படி அந்த சேத்தன அச்சேதனங்களுக்கு பிரதிநிதியாக ஸ்ரீவத்சத்தையும் கௌஸ்துபத்தையும் உடைய அந்த திருவார மார்பு, அந்த திருவார மார்பதென்றோ அடியேனை ஆட்கொண்டது என்று சொல்லும்படியாக அப்படி அந்த திருவார மார்பிலே அடியேன் மிக மிக ஈடுபட்டேன், அது என்னை கவர்ந்து கொண்டு விட்டது என்று இந்த பாசுரத்திலே தெரிவிக்கிறார். ஆஹா, இந்த பாசுரத்திலே அவர் அந்த கோரமாதவம் செய்தனன் என்று சொன்னபடியினாலே நம்மை பெறுவதற்கு எம்பெருமானும் மிகவும் ஆசைப்படுகிறார். ஏனென்றால் ஒரு பொருளை இழந்தால் அந்த பொருளை பெறுவதற்கு பொருளுக்கு சொந்தக்காரன் எவனோ அவன்தானே சிரமப்பட வேண்டும். நான் எம்பெருமானுடைய உடைமை பொருள், அப்படிப்பட்ட என்னை பெறுவதற்கு அவனன்றோ அவன் சிரமப்பட வேண்டும் என்பது போல அந்த அர்த்தத்தை இந்த பாசுரத்திலே கோர மாதவம் செய்தனன் கொல் என்று மிகவும் அதி கோரமாயிருப்பதொரு தபஸை எம்பெருமான் செய்கிறானாம். எப்படி என்றால், மலைமேல் நின்று தவம் செய்வார்கள், ஜலத்து நடுவே நின்று தவம் செய்வார்கள், நெருப்பின் நடுவே நின்று தவம் செய்வார்கள். அதுபோல எம்பெருமான் மலைமேல் நின்று தவம் செய்கிறான் திருமலையிலே, ஜலத்தின் நடுவிலே நின்று தவம் செய்கிறான் திருவரங்கத்திலே, நெருப்பின் நடுவே நின்று தவம் செய்கிறான் காஞ்சிபுரம் தேவாதிராஜன் என்று சொல்லும்படியாக இப்படி அவன் கோரமாதவம் செய்தனன் கொல் என்று அனுபவிக்கிறார். ஆழ்வாருடைய அனுபவம் இன்னமும் தொடர்கிறது. தொடர்ந்து அனுபவிப்போம்.